ஹாய். நம்ம வீட்டில் தான் இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கு. இது நம்மளுடைய மகாலட்சுமியுடைய வசந்த மண்டபம். இது ஒரு சின்ன ஹால் தான். இது 14க்கு 14 ஒரு சின்ன ஹால் தான். இந்த ஹால்ல இது வச்சா இவ்வளோ இடத்த அடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுமே நாங்க இதை டிசைன் பண்ணி இதை பண்ணோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. இது இப்போ ஆன்மீகத்துக்குள்ள என்ட்ராகி நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் நம்மள பார்க்க வர ஆரம்பிச்ச ஒரு பீக்கான டைம் அது. அப்போ நான் சும்மா சாதாரணமா இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு ஒரு ரோலிங் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். இதை கலட்டின உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு ஹால்ல ஒரு செல்ஃபோன் ஓப்பன் தெரியுமா, ஷோகேஸ் மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப். இது இந்த அளவுக்கான ஒரு ஷெல்ஃப். அதுல கடப்பக்கல் போடுவோம். அப்பெல்லாம் அதுதான் ஷெல்ஃபுக்கு கடப்பக்கல் போடுறதே பெரிய டிசைனிங் போட்டு வச்சிருந்தோம். அப்போ நான் இதுல இந்த இடத்துல உட்காந்துதான் நான் கன்சல்டேஷன் பார்ப்பேன். நிறைய பேர் வருவாங்க. அப்போ மலேசியால இருந்து ஒரு அன்பு மகன் என்னை பார்க்க வராரு. அவருக்கு உடல்நிலை கோளாறு, கடுமையான ஒரு உடல்நிலை கோளாறு. காலில் ஒரு ஆறாத புண்ணு இருந்தது. அதை நான் சரி பண்ணிட்டேன். அதை சரி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் அவருக்கு நிறைய விஷயங்கள்ல இங்க என்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் பிசினஸ்ல சக்சஸ், 2-3 பிசினஸ் வச்சாரு. எல்லாம் பண்ணிடுவேன். ஒரு அன்புல எனக்கு சொல்றாரு, அம்மா நீங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க எனக்கு சாமி மாதிரி, உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு வசந்த மண்டபம் இருக்கணும், அதுல நீங்க உட்காந்து நீங்க வரவங்களுக்கு எல்லாம் பார்க்கணும், அருளாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஓவர் அன்புல அதெல்லாம் சொல்லிட்டாரு.